இந்த பூங்காவுக்கு செல்வதற்கு ஒருவருக்கு 20 யூரோ. ஆனால் 20 யூரோவுக்கு அந்த பூங்கா உண்மையிலேயே ஒரு அழகான பூங்காவாகத்தான் இருக்குது. துலிப் மலர்கள் தானே, எதற்கு நாங்கள் 20 யூரோ கொடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். துலிப் மலர்களில் எத்தனை விதங்கள் இருக்கு என்று சொல்லி இந்த பூங்காக்குள் சென்று பார்க்கலாம். பல காணொளிகள்ல பூங்காவை தவிர்த்து தோட்டங்கள் கூட நீங்க பார்த்திருப்பீர்கள். அதாவது வயல் போல வரப்பு வைக்கப்பட்டு இந்த தோட்டங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நீங்க பார்த்திருப்பீர்கள். அதே மாதிரி தோட்டம் இந்த பூங்காக்குள்ள பார்க்க முடியாது. இந்த பூங்காவுக்கு வெளியில ஓடை ஒன்று ஓடுது. அந்த ஓடை வழியாக வள்ளம் ஒன்று விடப்பட்டு இப்படியான தோட்டங்களை பார்க்கும் வசதியை செய்யப்பட்டிருக்கு. அதற்கும் பணம் செலுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த பூங்காவிலிருந்து 3.5-4 கிலோமீட்டரில் ஆம்ஸ்டர்டாம் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட் என்ற ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டுக்கு சென்றீர்களேயானால் அந்த தோட்டத்தையும் உள்சென்று பார்க்கலாம். அதற்கும் கட்டணம் செலுத்தித்தான் பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 12-13 யூரோ ஒருவருக்கு செலுத்தித்தான் அதை சென்று பார்க்க வேண்டும். என்னவாக இருந்தாலும் ஒரு முறைதான் ஆம்ஸ்டர்டாம் சென்று விட்டோம், துலிப் மலர்களை பார்த்து மகிழ வேண்டும் என்று சொன்னால் பெரிய கட்டணம் இல்லை. சென்று பார்த்து மகிழ்ந்து விட்டு வருவதுதான் நல்லது. எங்களுக்கு அந்த மார்க்கெட்டுக்கு சென்று அந்த வயல்களை பார்க்கும் வசதி கிட்டவில்லை. நல்ல வேளை இந்த பூங்காவில் மலர்கள் அத்தனையும் அழகாக பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தன. நாங்கள் அவற்றை பார்த்து மகிழ்ந்து விட்டு வந்தோம். எல்லா வண்ணங்கள்லையும் துலிப்கள், எல்லா விதமான துலிப்கள், ஒற்றை இதழ் துலிப், கொத்து துலிப், நெளி துலிப், வெட்டு துலிப் என்று சொல்லி துலிப் மலர்கள் அத்தனை விதங்கள்லையும் அழகாக பூத்து மகிழ்ந்து காட்சி அளிச்சு கொண்டிருந்தது. இந்த தோட்டத்துக்குள்ள நுழைந்தோன்னு நாங்கள் நினைத்தோம் இந்த பூங்காவை பார்த்துட்டு பூந்தோட்டத்துக்கு போகலாம் என்று. பூந்தோட்டம் என்று சொன்னால் வயல் போல விதைக்கப்பட்ட அந்த தோட்டத்துக்கு போகலாம் என்று நினைத்து விட்டு நாங்கள் வேகமாக இந்த பூந்தோட்டத்தை பார்த்துட்டு வெளியில வந்து கேட்டால் தோட்டம் வேறு, இந்த பூங்கா வேறு என்று சொன்னார்கள். மனம் சரியான கவலையா போயிட்டுது. இருந்த போதும் இந்த பூங்கா முழுவதையும் பார்த்து மகிழ்ந்த மகிழ்ச்சி எங்களுக்கு இருந்தது. ஐயையோ நேரம் போகிறது, தோட்டத்தை பார்க்கலாம் என்று வேகமாக பார்த்ததுதான் ஒரு கவலை. இருந்த போதும் பல ஆண்டுகளாக என் மனதில் ஆசையாக நான் வைத்திருந்த ஒரு எண்ணப்பாடு இந்த தோட்டத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, உலக அதிசயங்கள்ல இயற்கை அதிசயமான இந்த தோட்டத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஆசை இருந்தது. அதை நான் சென்று பார்த்த மகிழ்ச்சி எனக்குள் முழுவதுமாக இருந்தது. எனக்கு பின்னுக்கு இருக்கிறவர் தான் மிஸ்டர் கரோலஸ் கிளசியஸ் என்றவர். பேரை சரியா உச்சரிக்கிறேனோ தெரியாது. இந்த சிங்கம் தான் 16ஆம் நூற்றாண்டுல துருக்கி நாட்டிலிருந்து இந்த துலிப் விதைகளை கொண்டு வந்து இந்த வயலை அல்லது தோட்டத்தை